மிகவும் உலுக்கிய ஒரு பதிவு அப்படின்னா இதுதான். அண்ணன் நீங்க வந்து கோட்டு போடாம வெறும் ஒயிட் ஷர்ட்ல வந்தாதான் நல்லா இருக்கு. இங்க வந்து கோவை மாவட்டத்துல ஒரு 10 வயசு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அவளை கொன்று குளத்தில் வீசி சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு காலையிலிருந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு பதிவுங்கிறதையே இது உண்மையிலே வந்து நம்ம என்ன மாதிரியான சொசைட்டில வாழ்றோங்கிற ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், இந்த மாஸ் இல்யூஷன்ல இருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க. நம்ம பெற்ற பிள்ளைகள் மேல கூட நம்ம இந்த அளவுக்கான ஒரு ஈர்ப்போ அன்போ வைக்கக்கூடாத காலம் இது. நீங்க ஒரு நடிகராக இருந்து தற்பொழுது ஒரு அரசியல்வாதியாக முதல்வராக அவர் மாறி இருக்கிறார். எப்பவுமே தனி மனித ஈர்ப்புங்கிறது பிரச்சனைக்குரியதுதான். ஏன் உங்களுக்கு யாரையும் பிடிக்காதா, நீங்க யாரையும் ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு ஸ்டாலின் அவர்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அவருடைய அந்த ஸ்டேட்மென்ட்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் கொள்கையிலிருந்து வழி தவறி நிற்கிறார், கொள்கையிலிருந்து விலகி நிற்கிறார்னா நான் அவரை ஃபாலோ பண்றதுக்கு யோசிப்பேன். ஏன்னா நான் அவருடன் சேர்ந்து அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கைகளை ஃபாலோ பண்றேன். அப்ப அப்படி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும். எப்பவுமே தனி மனித ஈர்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரியது. தயவு செய்து இந்த இல்யூஷன்ல இருந்து வெளியில வாங்க. அதுக்காக உங்களுக்கு அவரை பிடிக்க வேணாம்னு நான் சொல்லல. அவர் செய்யக்கூடிய சரி தப்பை பார்க்கிற அளவிற்கான தூரத்திலாவது இருங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள்.